சினிமாவில் மூழ்கி திளைப்பதற்குத்தான் இந்த இளமையை அல்லாஹ் வழங்கியிருந்தானா? சினிமாவால் சமுதாயத்திற்கு நன்மை கிடைத்ததா? சினிமாவால் மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையிலே நன்மை கிடைக்க போகிறதா? வெற்றி கிடைக்க போகிறதா? எந்த பயனும் இல்லை. சினிமா கூத்தாடிகளின் பின்னால் செல்வதால் எப்படிப்பட்ட இழப்பு என்பதை நாம் கடந்த வாரம் கரூரிலே பார்த்தோம். 49 பேர் மரணித்து இன்றைக்கு ஒரு வாரம் ஆகிறது. இந்த 41 பேரின் இறப்பிற்குடைய பின்னணி என்ன? அதற்காக ஆய்வு நடத்துகிறார்கள், குழு அமைத்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது, தமிழ்நாடு அரசாங்கம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு பத்திரிகையிலிருந்து சீன பத்திரிகை வரைக்கும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? ஏதோ இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி 41 பேர் இறந்தார்களா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 41 பேர் இறந்திருக்கிறார்களா? இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து அதிலே 41 பேர் பலியாயிருக்கிறார்களா? சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைவர் பேசுகிறார் என்று அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பேச்சை கேட்பதற்காக கூடி கலைந்த கூட்டத்தில் 41 பேர் பலியாயிருக்கிறார்களா? ஒரே ஒரு காரணம் தான், சினிமா கூத்தாடியை தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையேனும் நேரில் பார்த்து விட வேண்டும் என்ற வெறியை தாண்டி வேறு என்ன? வேறு எந்த நோக்கமும் இல்லை. அவனை எப்படியாவது ஒரு முறையாவது திரையிலே பார்த்தவனை நேரிலே தரையிலே ஒரு முறையாவது பார்த்துவிட்டு சாக வேண்டும் என்று இறந்தவர்களின் எண்ணிக்கை 49 பேர். உலகத்தில் எங்குமே நடைபெறாத கொடூரம். ஒரு சினிமா கூத்தாடியை பார்ப்பதற்காக சென்று 40 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால் உலக வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்ததாத கொடூரம் என்று பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். பின்னணி என்ன? ஒரே நோக்கம்தான், சினிமா கூத்தாடியை நாம் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்பதை தாண்டி எந்த விஷயங்களும் இல்லை.